இந்த உபதேசத்திலே ஞானகுரு அவர்கள் இந்த விஞ்ஞானிகள் அளந்து அறியும் சில தொழில்நுட்பங்களையும் மெய்ஞானத்தின் அறிவு கொண்டு நாம் அதைக் காட்டிலும் நுண்ணிய நிலைகளை அறியக்கூடிய சில வாய்ப்புகளையும் அவர்களால் செய்ய முடியாத சில செயற்கரிய செயல்களையும் நம்முடைய எண்ணத்தினாலே மெய்ஞானத்தின் வழியிலே செயல்படுத்த முடியும் என்பதை இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். அதாவது எப்படி என்றால், இப்போது யாம் உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்யும் மெய்ஞானிகள் உணர்வினை நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து அதை திரும்ப உங்களுக்குள் வளர்த்து அதை பெருக்கிக் கொண்டால் உங்களுடைய நினைவாற்றலின் துணை கொண்டு விண்ணின் அதிர்வலைகளை நுகர்ந்தறிந்து, அதாவது நாம் இந்த பூமி மட்டுமல்ல விண்ணிலிருந்து வரக்கூடிய சில அதிர்வலைகளை நுகரக்கூடிய சக்தி பெற்று விஞ்ஞானிகள் கருவியின் துணை கொண்டு வானியல் புவியியலில் அவர்கள் அளந்தறியும் செயல்களை அந்த கருவிகளே இல்லாமலே அதன் உணர்வலைகளை அந்த நுண்ணிய நிலைகளை அறிந்து இத்தனை மணிக்கு அல்லது இத்தனாம் தேதி இன்னது நடக்கும் என்று கூட சொல்ல முடியும். அந்த சக்தி உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகின்றார். மெய்ஞானிகளுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டால், அதை வளர்த்து கொண்டால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும், வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் மெய்ஞானிகளின் உணர்வை அந்த ஆற்றலை தனக்குள் பாய்ச்சி அதை வளர்த்து வலுவாக்கி கொண்ட பின் இன்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம், விண்ணிலிருந்து வரக்கூடிய விண்கல்கள் சில வலிமையானது கூட பூமிக்குள் வந்து கற்களாக விழுகின்றது. விஞ்ஞானிகள் அதையும் அளந்தறிந்து சொல்லுகின்றார்கள். ஒரு சில கல்லுகள் எடை கூடியதாக பூமிக்குள் விழுந்தால் ஆபத்து ஏற்படும் என்றும் அவர்கள் அதையும் மாற்றியமைக்கக்கூடிய சில முயற்சிகளையும் எடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார் என்றால், அதற்கென்ற அணு ஆயுதங்களை தயார் செய்து அணு விசை கொண்டு ராக்கெட் மூலமாக விண்ணிலை செலுத்தி அந்த கல்களை, அதாவது அஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அந்த விண்கல்களை அங்கேயே வைத்து நொறுக்கிவிடலாம், பூமிக்குள் விழாது பூமியை காப்பாற்றி விடலாம் என்று செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் அப்படி பூமிக்குள் விழுவதற்கு முன் நொறுக்கினாலும் அதில் இருக்கக்கூடிய நஞ்சு, இவர்கள் பாய்ச்சிய அந்த அணு ஆயுதங்கள், இது இரண்டுமே நேரடியாக அது பூமிக்குள் வரவில்லை என்றாலும் பூமிக்குள் அந்த கல் விழுகாது காப்பாற்ற முடிந்தாலும் இவர்கள் பரப்பிய நஞ்சும் அந்த கல்லில் இருக்கக்கூடிய நஞ்சும் மீண்டும் பூமிக்குள் தான் வரும், பூமியின் ஈர்ப்புக்குள் தான் சிக்கும். ஆக மனிதரை காக்க முடியாது. விண்கல்கள் மோதாது தடுக்கலாம், ஆனால் அதில் பரவிய விஷத்தன்மைகள் பூமியில் பரவத்தான் செய்யும். ஏனென்றால் இவர்கள் வெடித்து சிதறடித்த அந்த கல்கள் நொறுங்கிய பின் அந்த நஞ்சின் தன்மை பூமியிலே படரப்பட்டு நமக்கு இன்று பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஓசோன் திரை என்று சொல்லுகின்றமே, அதை கிழித்துவிடும். அதன் வழியாக நஞ்சின் தன்மைகளை இந்த பூமியினுடைய காற்று மண்டலத்திலே பெருக்கிவிடும். ஆக விண்ணிலிருந்து வரக்கூடிய நஞ்சை அது பூமிக்குள் தாவர இனங்களோ உயிரினங்களோ வாழக்கூடிய நிலைகளை காப்பதற்காகத்தான் அந்த ஓசோன் திரை ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த காக்கும் நிலைகளை அது கிழித்து விட்டால் அங்கே ஓட்டையாகி நஞ்சின் தன்மை உள்ளே புகுந்துவிடும். அது நஞ்சைத்தான் பரப்ப முடியும். ஆனால் இந்த தியான வழியிலே மெய்ஞானிகளை உணர்வுகளை வளர்த்து கொண்ட நாம் அத்தகைய கல்கள் வருகிறது என்பதையும் உணர முடியும். அந்த கல்லோ பாறையோ பூமியிலே மோதாதபடி, பூமிக்குள் புகாதபடி அதை திசை திரும்பி வேறு பக்கம் செல்ல வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து பலர் இவ்வாறு எண்ணினோம் என்றால் அதை திசை திரும்ப வேண்டும், பூமிக்குள் விழுகக்கூடாது என்று நம்முடைய நினைவாற்றலை கூட்டமைப்பாக செலுத்தி அங்கே குறுக்காட்டி அந்த கல்லுகளை நாம் திசை மாற்ற முடியும். உங்களுக்கு அந்த சக்தி உண்டு என்று ஞானகுரு நமக்கு இந்த வாக்கினை பதிவு செய்கின்றார். ஏனால் அடிக்கடி இன்று விஞ்ஞானிகளை எல்லாம் கண்டு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்ன இந்த
உண்மை நிலைகளை நாம் தெரிந்து கொண்ட இந்த வாழ்க்கையிலே நாம் தெளிவான நிலைகள் கொண்டு செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதால் அதற்கும் ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். ரோட்டிலே செல்லுகின்றோம், ஆனால் ரோட்டிற்கு அந்த பக்கம் ஒரு பொருள் நம் கண்ணுக்கு தெரிகின்றது. அந்த பொருளை எடுக்க வேண்டும் என்ற ஆசை வருகின்றது. அந்த ஆசையை துணிவாகி அங்கே செல்லும்படி செல்ல நம்மை உணர்ச்சிகளை உந்துகின்றது. ஆனாலும் ரோட்டை கடந்து அங்கே செல்லும் அந்த நிலையில் இடையிலே பஸ் வருகின்றதா, மற்ற வாகனங்கள் வருகின்றதா, வேறு என்ன வருகிறது என்று நாம் சிறிது நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் நாம் கடக்கவும் முடியும், பொருளை எடுக்கவும் முடியும். ஆனால் அப்படி திரும்பி பார்க்காது ஆசையின் நிலையில் கொண்டு சென்று விட்டால் பொருளை பெற முடியாது. குறுக்கே வரும் வாகனங்கள் நம்மை அடித்து தூக்கி எறிந்துவிடும், நமக்கே ஆபத்தாகிவிடும். இதை ஏன் குரு சொல்லுகிறார் என்றால், இந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையை இந்த நிலையில் கொண்டுதான் செயல்படுகின்றார்கள். அவர்கள் ஆசை கொண்டு விஞ்ஞான அறிவால் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் தன் நாட்டை காக்க, தன் பேர் புகழ் என்று நிலைநாட்டுவதற்காக இத்தகைய விபரீத செயல்களை அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள், அறியாத நிலைகள் கொண்டு. ஆக பொருளை பெற வேண்டும் என்று நாம் இடையில் வருவதை கவனிக்காது சென்றால் எப்படி நம்மை வீழ்த்தி விடுகின்றதோ இதுபோன்றுதான் விஞ்ஞானத்தினுடைய அபரிதமான வளர்ச்சியினால் எதையும் செயல்படுத்த முடியும் என்ற நோக்கிலே தான் செல்லுகின்றார்கள். அதனுடைய பின் விளைவுகளை அவர்கள் சிந்திப்பதில்லை. அந்த பின் விளைவை சிந்திக்காத நிலையில்தான் இன்று இந்த காற்று மண்டலமும் சரி, இந்த பூமியும் சரி, அனைத்துமே நஞ்சாக மாறிக்கொண்டிருக்கின்றனுடைய விளைவுகள். இதையெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய விளைவுகள். இதில் இருந்தெல்லாம் மெய்ஞானியில் காட்டிய வழியிலே நாம் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் அகசியன் எவ்வாறு நஞ்சை வென்றானோ, உணரை ஒளியாக மாற்றினானோ, ஒளி சுடராக இன்றும் பேரருள் பேரொழியாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆற்றலை நாம் எடுத்து இத்தகைய நஞ்சு நாம் வாழும் இடத்திலே பரவாதபடி, நம்மை தாக்காதபடி இப்படி ஒரு கூட்டமைப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தி மெய்ஞானத்தின் துணை கொண்டு நம்மை காத்து, நம் வீட்டை காத்து, ஊரை காத்து, உலகை காத்திடும் சக்தியாக நாம் வளர வேண்டும், வளர முடியும். அந்த தகுதி நமக்கு உண்டு என்பதைத்தான் இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக ஞானகுரு சுட்டிக்காட்டுகின்றார்கள்.